வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது மாடி தோட்டமில் புதினா செடி. ஸோ நான் அதை இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இது நீங்கள் இந்த கடையில் புதினா கட்டு வாங்கும்போது அந்த ஸ்டெம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டெம்ஸை நீங்கள் வச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக செடிகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நான் இப்போது இதை மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இது மாதிரியே புதினாவுடைய இந்த கிளைகளை நீங்கள் கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். மீதி அதோடைய வேர் பகுதியில் இருக்கிற தண்டு வழியாக மறுபடியும் செடி வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இந்த கிளை இருக்குது அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் கட் பண்ணிங்கன்னா போதும். நான் இதை கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இதை புதினாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நீங்களும் மாடி தோட்டமில் புதினா வளர்த்து வரலாம். இதுக்கு சின்ன ஒரு 12x12 சைஸ் பை இருந்தாலே போதும், அடர்த்தியாக வளரும். என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சில பேர் கேட்குறீங்க, புதினா வச்ச உடனேயும் அதோடைய அந்த தண்டுகள் அப்படியே காஞ்சு போயிடுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு புதினா கட்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த தண்டுகளெல்லாம் முதல்ல எடுத்து ஒரு ஈர துணியில் சுற்றி வச்சுருங்க. ஒரு நாள் 2 நாளுக்கு ஈர துணியில் சுற்றி வச்சு டெய்லி அதில் தண்ணி மட்டும் தெளிச்சிருங்க. ஒரு 2ஆம் நாள் 3ஆம் நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தண்டுலேருந்து சின்ன சின்னதாக வேர்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் வரும்போது அப்போ நீங்கள் எடுத்து அதை மண்ணில் வைக்கலாம். டைரெக்டாக அப்படியே நீங்கள் கடையில் வாங்கிட்டு வர அந்த தண்டை இலைகள்லாம் உருவி எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு மண்ணில் வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக இது மாதிரி ஃபஸ்ட்டு அதை அந்த தண்டுகளை மட்டும் ஒரு ஈர துணியில் சுற்றி வச்சுருங்க. ஒரு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வர ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்கள் அதை வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அதை வச்சதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் தண்ணி லிமிட்டாக ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த வேர் பகுதி சீக்கிரமாக அழுகிடும். ஓவராக வெயில் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. கொஞ்சம் நிழல் இருக்கிற மாதிரியான இடம், இல்லாட்டி ஏதாவது உங்கள் தோட்டமில் ஒரு பெரிய மரமோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் பெரிய சைஸ் செடிகள் இருந்ததுன்னா அதுக்கு கீழேங்கிற மாதிரி அந்த தொட்டியை வைங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி புது லீஃபெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சன்லைட்லேயே வைக்கலாம் டைரெக்டாக. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது புதினாவை பொறுத்த வரைக்கும் பூச்சி தாக்குதெல்லாம் ஒன்றும் ரொம்ப வராது. மாவு பூச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் அந்த கிளைகளை நீங்கள் கட் பண்ணி விட்டு தான் ஆகணும். ஏன்னா மாவு பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நீங்கள் அதோடைய எந்த கிளையில் மாவு பூச்சி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த கிளையை நீங்கள் நீக்கிடுங்க. மந்த்லி ஒன்ஸு 3G பேஸ்ட் யூஸ் பண்ணலாம், பஞ்சகவ்யம் யூஸ் பண்ணலாம். மற்றபடி புதினாக்கு நீங்கள் ஸ்பெஷலாக நீங்கள் எந்த உரமும் எதுவும் போட வேண்டாம், அதுவே வளரும். இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இப்போ மாடி தோட்டமில் இடம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் புதினாக்குன்னு ஒரு தனியாக ஒரு பை வச்சு அதுக்கு நம்ம இடம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ வேறு ஏதாவது ஒரு மரம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது வீட்டில் கொய்யா மரம் இருக்குது, ஒரு க்ரோ பேக்கில் வச்சுருக்கீங்க, இல்லை சப்போட்டா மரம் வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய சைஸ் க்ரோ பேக் இருந்ததுன்னா இந்த புதினா தண்டுகளை நீங்கள் அதில் சுற்றி ஃபுல்லாக நட்டு விட்டலாம். ஸோ உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மரத்துக்கு சுற்றி அப்படியே ஒரு இது, ஏன்னா இது புஷ்ஷியாக வளரும் இல்லையா, நீங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். அந்த மாதிரி கூட பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதனால் இது மாதிரி ஒரு தனி பேக்கில் தான் ஒரு வைக்கணும் அப்படின்னு கிடையாது. புதினா உங்களுக்கு ரொம்ப ஆழமாக வேர் ரொம்ப போகாது. அதனால் உங்களுக்கு அது மற்ற செடிகளுக்கு தொந்தரவு செய்யாது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி மாடி தோட்டமில் நான் இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண புதினா லீஃபு. ஸோ இதை மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஸோ இப்போ மீதி இப்போ இதை மாதிரி நம்ம விட்டுடுறோம், அடி தண்டை மட்டும். ஸோ அதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக கிளைகள் வர ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.